தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இந்த காணொலி மூலமாய் உங்கள் எல்லாரையும் பார்ப்பதில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். பிரியமானவர்களே, வேதத்தினுடைய முழு கருப்பொருளையும் ஒரே வாக்கியத்தில் சொல்ல போனோம்னா நம்ம இப்படி சொல்லலாம்: தேவனுடைய ராஜ்யம். ஆமாம் பிரியமானவர்களே, கர்த்தர் தனக்கென்று ஒரு ராஜ்யத்தை உருவாக்குகிறார். அந்த ராஜ்யத்தில் உங்களையும் என்னையும் அவருடைய சிட்டிசன்ஸாக அவர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறார், பிரஜைகளாக வைத்திருக்கிறார். அதே போல இந்த ராஜ்யத்தை வீழ்த்துவதற்காக, இந்த ராஜ்யத்துக்கு விரோதமாக செயல்படுவதற்காக பிசாசும் தனக்கு நின்று ஒரு ராஜ்யத்தை செயல்படுத்தி கொண்டுதான் இருக்கிறான், அதை உருவாக்கி கொண்டுதான் இருக்கிறான். இப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற பிரஜைகளை வீழ்த்துவதற்காக பல்வேறு யுக்திகளை அவன் கையாளுகிறது நம்மளால பார்க்க முடியும். அதிலிருந்து ஒரு முக்கியமான ஒரு யுக்தியை இன்னைக்கு நம்ம இந்த காணொலியில் சிந்திக்க இருக்கிறோம். அதற்காக நம்முடைய கவனங்களை யாத்ராகமம் அதனுடைய 5வது அதிகாரம் 6லிருந்து 9வது வசனம் வரைக்கும் நம்மளுடைய கவனத்தை நம்ம செலுத்தலாம். யாத்ராகமம் 5வது அதிகாரம் 6லிருந்து 9வது வசனம் நான் படிக்கிறேன். அன்றியும் அந்நாளிலே பார்வோன் ஜனங்களின் ஆலோட்டிகளையும் அவர்கள் தலைவரையும் நோக்கி, செங்கல் வேலைக்கு நீங்கள் முன்போல இனி ஜனங்களுக்கு வைக்கோல் கொடுக்க வேண்டாம், அவர்கள் தாங்களே போய் தங்களுக்கு வைக்கோல் சேர்க்கட்டும். அவர்கள் முன் செய்து கொடுத்த கணக்கின்படியே செங்கல் செய்யும்படி சொல்லுங்கள், அதிலே நீங்கள் ஒன்றும் குறைக்க வேண்டாம். அவர்கள் சோம்பலாய் இருக்கிறார்கள், அதனால் நாங்கள் போய் எங்கள் தேவனுக்கு பலியிடுவோம் என்று கூக்குரலிடுகிறார்கள். இங்கே பார்வோன் தன்னுடைய வேலையாட்களை கூப்பிட்டு என்ன சொல்றாருன்னா, இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு வேலை பலுவை இன்னும் அதிகப்படுத்துங்க, ஏன்னா இவங்க சோம்பேறியா இருக்கிறாங்க. அதனால தான் வீணர்களுடைய பேச்சை அவங்க கேட்டு கூக்குரலிடுகிறார்கள். அந்த வீணர்களுடைய பேச்சு யாரு? மோசேவும் ஆரோனையும் அவன் அங்கே சொல்றான் இல்லையா? மோசேவும் ஆரோனும் பார்வோனுக்கு முன்பதாக சென்று என்ன சொல்றாரு, நாங்க தேவனை ஆராதிக்கும்படி எங்களை நீ என்ன பண்ணு, இங்க மலைக்கு எங்களை அனுப்பு, எங்களை இங்கிருந்து அனுப்பு அப்படின்னு சொல்றேன் இல்லையா? ஸோ இந்த காரியத்தை இந்த இஸ்ரவேல் மக்கள் கேட்டு நமக்கு வேலை செய்யாமல் போயிட போகிறாங்க. இவங்களுக்கு ஏன் இந்த மாதிரிலாம் கேட்க தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வேலை பலு கம்மியாக இருக்குது. அதனால் என்ன பண்ணு, இவங்களுக்கு வேலை பலுவை அதிகப்படுத்து அப்படின்னு சொல்கிறான். அதனால் நாங்கள் சென்று எங்கள் தேவனை ஆராதிப்போம் என்று அவங்க யோசிக்கவே கூடாது. அதுக்காக அவங்கள இன்னும் அதிகமாக பிஸியாக்கு அப்படின்னு சொல்லி பார்வோன் தன்னுடைய வேலையாட்கள் கிட்ட சொல்கிறான். பிரியமானவர்களே, இதே யுக்தியை தான் இன்னைக்கு சாத்தானும் கையாளுகிறத நம்மளால பார்க்க முடியுது. நம்ம ஆவிக்குரிய நிலைமையில பார்த்தோம்னா, எகிப்து அடிமைத்தனத்தை, பாவத்தின் அடிமைத்தனத்தை காட்டக்கூடியதா இருக்குது. அதே போல பார்வோன் சாத்தானுடைய சித்திரமா இருக்கிறான். பிரியமானவர்களே, இன்றைக்கும் சாத்தான் இதே யுக்தியை தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். நம்மை தேவனுடைய சமூகத்தில் நேரம் செலவிடாமல் இருப்பதற்காக, தேவனிடத்தில் நாம் செல்லாமல் இருப்பதற்காக, தேவனை பற்றி யோசிக்காமல் இருப்பதற்காக, ஆராதனையை முழு மனதோடு செய்யாமல் இருப்பதற்காக, நம்முடைய வேலை பலுவை, குடும்பத்தில் இருக்கும் பொறுப்புகளை அதிகமாக்கி, இல்லாட்டி நம்ம ரொம்ப டயர்டாக்கி 8லேருந்து 10 மணி நேரம் நம்ம வேலை செய்து வீட்டுக்கு வந்து டயர்டாக படுக்கும்பொழுது கூட நம்ம இப்போலாம் என்ன பண்ணுறோம், நம்ம குடும்பத்தோடு கூட நேரம் செலவிடுறது இல்லை இல்லைங்களா? இன்னும் நம்மளை கம்ஃபர்ட் ஆக்கிக்கிறதுக்காக, நம்ம எப்பொழுதுமே என்கேஜாக வச்சுக்கிறதுக்காக பிசாசானவன் அநேக ஆப்ஷன்ஸ் நமக்கு முன்னாடி வச்சிருக்கலாம். அது சோஷியல் மீடியாவாக இருக்கலாம், நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கலாம், என்னென்னவோ காரியங்களில் இன்னைக்கு விசுவாசிகள் என்று சொல்லக்கூடிய நம்மளே வந்து அதில் மாட்டிக்கொண்டு இருக்கிறோம். எந்த விசுவாசிகள் இந்த உலகத்தை கையாள வேண்டுமோ, இந்த உலகத்தை கைப்பற்றணுமோ, அந்த விசுவாசிகள் இந்த உலகத்தின் மூலமாய் கைப்பற்று போய் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இந்த யுக்தியை இன்றைக்கும் பிசாசானவன் உபயோகப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறான். ஒருவேளை இந்த யுக்தியில நீங்களும் நானும் மாட்டிட்டு இருக்கிறோமா என்பதை நம்ம இந்த காணொலி மூலமா யோசிக்கலாம். பிரியமானவர்களே, நம்மளுடைய நேரம் அதிகமாக எதற்காக செலவிடப்படுகிறது? இது ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயம் தான். ஆனால் இது ஒரு சாத்தானுடைய யுக்தி என்பதை மறந்து விடாதீர்கள் இல்லையா? நம்மளை எப்பொழுதுமே வீழ்த்தணும்னு சொல்லிட்டு தான் அவன் பார்த்துட்டு இருக்கிறான். நம்மளுடைய நேரமும், நம்மளுடைய எண்ணங்களின் யோசனைகளும், நம்மளுடைய உணர்வுகளும் எதற்கு அதிகமாக செலவிடப்படுகிறது? அது தேவனுக்கா இல்லை இந்த உலகத்தினுடைய காரியங்களுக்கா? ஒருவேளை தேவனுக்கு இல்லாமல் இருக்கிறது என்று சொன்னால், நீங்கள் அந்த பிசாசனுடைய யுக்தியில் வீழ்த்தப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் இந்த காணொலி மூலமாய் யோசிக்க வேண்டும் என்பதை ஆவியானவர் விரும்புகிறார். பிரியமானவர்கள், நாம் யோசிப்போம், சிந்திப்போம். நாம் ஒருவேளை அப்படிப்பட்ட பாவங்களிலே சிக்கிக் கொண்டிருப்போமானால் தேவனிடத்தில் மனம் திரும்பி, ஆண்டவரே, நான் உம்முடையவன், நான் உமக்காய் படைக்கப்பட்டவன், நான் உமக்காக ஆராதனை செய்வதற்காக இந்த உலகத்தொற்று முன்னே முன்குறிக்கப்பட்டவன், பரிசுத்தமாக வாழ்வதற்காக முன்குறிக்கப்பட்டவன், நான் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழாமல் இருப்பதற்காக என்னை சுற்றி அநேக ட்ராப்ஸ் இருக்கு ஆண்டவரே, இந்த ட்ராப்ஸ்லேருந்து என்னை காப்பாற்றுங்க, நான் மீண்டும் உங்களிடத்தில் வர ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஆண்டவருடைய உறவிலை நாம் மீண்டும் பலப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த சிந்தனை மூலமாக தேவன் தாமே மகிமைப்படுவாராக. ஆமென்.